ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சத்தான உளுந்தங்களி எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கப்பு பச்சை அரிசி நம்ம இதில் எடுக்கிறோம். ஒரு கப்பு பச்சை அரிசியை எடுத்து நல்லா கழுவி எடுத்து வைக்கணும். அது கூடவே ஒரு கப்பு கருப்பு உளுந்தும் 50 கிராம் வெந்தயமும் நம்ம எடுத்து ரெண்டையும் தனித்தனியாக நல்லா கழுவி சுத்தப்படுத்திட்டு நம்ம என்ன பண்ணலான்னா தனியாக ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறம் எத்தனை மணி நேரம் ஊற வைக்கணும்னா 2 மணி நேரம் இதை ஊற வைக்கணும். 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த களி செய்ய முடியும். இனி ஒரு பெரிய கடாய் ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஊற வச்ச வெந்தயமும் கருப்பு உளுந்தையும் நம்ம இதில் சேர்த்து நம்ம 3 லிட்டர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். இது தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் 100 கிராம் தோல் உரித்த பூண்டை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பூண்டை சேர்த்ததுக்கப்புறம் இந்த பூண்டு நல்லா வேகணும். வேகும்போது நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம கொஞ்சம் சுக்கு 100 கிராம் சுக்கு எடுத்து ஃபைன் பவுடராக மிக்சியில் போட்டு தடித்து பவுடர் ஆக்கி நம்ம வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்ச பச்சரிசியையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சு ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கு தேவையான இனி தேங்காய் நம்ம ஆட் பண்ணணும். உளுந்து வெந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். உளுந்து வெந்தாச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா துருவி வச்சுருக்க ஒரு முடி தேங்காயை இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இதை சேர்த்ததுக்கு அப்புறம் என்னென்னா இதுக்கு தேவையான இனிப்பு சேர்க்கணும். இனிப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்க மாவை 1/2 லிட்டர் தண்ணி விட்டு என்ன செய்யணும்னா நல்லா கரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் இந்த மாவு கட்டி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாவை முதல்ல நம்ம என்ன செய்கிறோம்னா கரைச்சி வச்சுக்கிறோம். தனியாக இதை கரைச்சி வச்சதுக்கப்புறம் இனி இதில் நம்ம இங்கே உளுந்தும் இதுவும் வெந்தாயிடுச்சு. வெந்ததுக்கு அப்புறம் இதில் இனிப்பு நம்ம சேர்க்கணும். இனிப்புக்காக என்ன சேர்க்க போகிறோம்னா பனை வெல்லம் தான் நான் சேர்க்க போகிறேன். இதில் 1/2 கிலோ பனை வெல்லம் நான் சேர்த்துருக்கிறேன். இது கூடுதல் குறவு நம்ம சேர்த்துக்கலாம். நிறைய கொஞ்சம் ஒரு சில பேர் இனிப்பு விரும்பினாங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். எனக்கு இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் இனிப்பு அதிகமாகவே விரும்புவோம். அதனால் 1/2 கிலோ பனை வெல்லம் நாங்கள் சேர்த்துருக்குறோம். இது கூட பனை வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க மாவை நம்ம சேர்த்தாச்சு. மாவை சேர்த்து நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு அடி பிடிக்கும். அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விடணும். சிம்மிலே விட்டு நம்ம இதை கிளறணும். கிளறினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் அல்வா பதத்தில் இது வரும். வந்ததுக்கப்புறம் இதை நம்ம 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டாச்சு. இது அல்வா பதத்துக்கு நமக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.